கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே நாம் அதிகமான வார்த்தைகளாலும் வேலைகளாலும் நம்முடைய எண்ணங்களாலும் பெரிய அழுத்தங்களுக்குள்ளாகிறோம். ஓடுவது போல, வேகமாக ஓடுவது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சில நேரம் ஒன்றுமே செய்யாதது போலவும் தோன்றுகிறது. ஆனால் நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அழைத்து இந்த அழைப்புக்கு பாத்திரமாக வாழ்வதற்கான கவனத்தை, ஜாக்கிரதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்நிய தேசத்திலே வாழும் மக்கள் நம்மை விட பல மடங்கு அந்த வாழ்க்கையின் வேகத்தில் இருப்பார்கள். இங்கே நாம் எவ்வளவோ மேல் என்று சொல்லலாம். ஆனால் நாம எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான முயற்சி, பயிற்சியின் மேலே கவனமா இருக்கிறோம். ஒன்றை செய்யாமல் விட்டு விடுவோமானால், அது பழக்கத்திலிருந்து விடுபடுமானால் நாம் அப்படியே அதை மறந்து விடுவோம். நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை விட்டுவிட்டால் அந்த பழக்கம் விடும் பொழுது அதிலே நாம் நிச்சயமாக தேர்ச்சி பெற முடியாது. ஒரு தொழில், ஒரு வேலையெல்லாம், கை வேலையெல்லாம் செய்கிறவர்கள் கொஞ்ச நாள் அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா, ரொம்ப நாள் டச் இல்லை எனக்கு, இப்போ என்னால் எப்படி செய்ய முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரீர சம்பந்தமாக பல ஆண்டுகள் செய்யும் ஒரு வேலையை கூட ஒருவன் விடுவானால் அதை மீண்டும் செய்வதற்கு ஒரு தயக்கம், ஒரு சந்தேகம் வரும். ஆவிக்குரிய விஷயத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவபக்திக்கு ஏதுவாக நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். should be an exercise. அதை தினமும் செய்ய வேண்டுமா? அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கணும், இந்த ஒரு நாளிலே ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்காக என்ன செய்கிறோம், என்ன மாதிரியான ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்கிறோம், மனதிலே வையுங்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 16 முதல் கவனிக்க போகிறோம். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமத்தில் அழைக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசன பகுதியின் நிமித்தமாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12 இந்த இடத்துல குறிப்பிட்டதாக நாம் போன வாரம் கடைசியா படிச்சு முடிச்சோம். புறஜாதியாரை ஏற்றுக்கொண்ட விதத்தை பற்றி, அவங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு கட்டுப்பாடு இருந்தா மட்டும் போதும் என்பதை அவர்கள் சங்கத்துல பேசி முடிக்கிறாங்க. இப்ப 22 இருந்து அந்த சங்கத்தோட தீர்மானம் கடைசியாக வாக்குவாதமாக தொடங்கி அது கலந்துரையாடலாக வளர்ந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து, அந்த முடிவை எந்த பிரச்சனை எங்க தொடங்கியதோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பிரச்சனை எங்க தொடங்கியது? அந்தியோகியாவிலே தொடங்கியது. அங்கிருந்து 2 ஊழியக்காரவங்க எருசலேமுக்கு வந்து எல்லாருக்கும் நடுவுல உட்கார்ந்து பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. அங்கிருந்து யூத மக்கள் சபையார் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வந்துட்ட பிறகு இப்ப அதை கொண்டு போகணும். வாக்குவாதங்கள் எப்பொழுதுமே கெட்டதல்ல. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வாக்குவாதம் எப்பவுமே கெட்டதுதான் அப்படின்றது அல்ல. சில நேரம் ஒரு வாக்குவாதமாக தொடங்கி அது நன்மையில முடியலாம். இங்க அப்படிதான் வாக்குவாதமாக தொடங்கியது, பிறகு அது நன்மையில வந்து முடிந்தது. எப்படி முடிந்தது? 22 முதல். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா,
என்று மறுபேறு கொண்ட யூதாவும் சீலாவுமே, சைலஸ் அண்ட் ஜூடா, இவங்க 2 பேரை செலக்ட் பண்றாங்க. அவங்கள பத்தி சொல்லும் பொழுது பாருங்களேன், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய அப்படின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சகோதரரில் இருவரை அப்படின்னு சொல்லாம அவர்களில் விசேஷித்தவர்களாகிய. அவர்கள் என்ன விசேஷமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஊழியத்துல தங்களை ஒப்பு கொடுத்தவர்களா இருப்பாங்க. அவங்க ஊழிய விஷயங்களில எல்லாருமே பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. அவங்க தங்களை எப்பொழுதுமே ஒப்பு கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. யூ கேன் கவுண்ட் ஆன் தெம். அந்த மாதிரியான மக்களா இருப்பாங்க. அதனால அவங்க பெஸ்ட். அவங்க கிட்ட இந்த கடிதத்தை நாம கொடுத்து அனுப்பலாம். இது நலமாக கண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன தீர்வு, அவங்க என்ன மாதிரியான தீர்வை கொண்டு வராங்கன்னு பாருங்களேன். 23ஆம் வசனம். இவர்கள் கையில் அவர்கள் ஏவி கொடுத்தனுப்பிய பின் ஆ. ஆ. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், இந்த சுவிசேஷ புத்தகங்கள் 55 60 62 ஆண்டுகள்ல எழுதப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா ஒரு அந்தியோகியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சபைக்கு நிருபமாக முதல்ல ஒரு சின்ன நிருபமாக போய் சேர்ந்ததுன்னு சொன்னா இதாதான் இருக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல தான் சபையில இந்த ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கான நிருபம் எழுதப்பட்டது. பேதுரு எழுதினது, பவுல் எழுதினது, அந்த மாதிரி நிருபங்கள் எல்லாம் அப்புறமா தான் அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க, கூடவே தான். ஆனா முதல் நிருபம் அப்படின்னு சொன்னா இந்த நிருபத்தை சொல்லலாமா? ஒரு 2 பக்க கடிதமா கூட இருக்கலாம். இதை அவர்கள் கொண்டு போறாங்க. இப்போ இதை கொண்டு போய் அங்க கொடுக்கறதுக்கு பின்னால அவங்க என்ன மாதிரியான விஷயத்த முடிவு பண்ணி பேசினாங்க, இதுக்கு நாம மீண்டும் 19 இருந்து கவனிப்போம். ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை, இதுல முதல்ல தெளிவாயிட்டாங்க, அவங்களை கலங்க பண்ண கூடாது இல்லையா? பல நேரம் ஒரு விக்கிரக ஆராதனையின் ஆழமான பிடியிலிருந்து, இறுக்கமான பிடியிலிருந்து கிறிஸ்துக்குள்ள வருவாங்க. அவங்க சில விஷயங்களை உடனே மாத்திக்க மாட்டாங்க. ஆனால் அநேக நேரங்களில நீண்ட காலமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க அல்லது கிறிஸ்துக்குள்ள ஏற்கனவே விசுவாசியா வாழறவங்க, அவங்கள பார்த்த உடனே இன்னும் அவங்க விக்கிரக ஆராதனையின் சாயலை எடுக்காம இருக்கிறாங்களே, இன்னும் அவங்க அதை மாத்திக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலங்க பண்ணிடுவாங்க. நிதானமாக பக்குவமாக கையாளாமல் சில நேரம் அப்படி நடக்கிறது உண்டு. அது என்னன்றது நீங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்க அனுபவிச்சிருந்தா நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இப்ப பாருங்க, கலங்க பண்ணல் ஆகாது. ரைட், அடுத்தது இப்ப நல்லா கவனிங்க. முதல் விஷயம் சொல்றாங்க, விக்கிரங்களுக்கு படைத்த அசுத்தமானவைகளுக்கும் வேசித்தனத்துக்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் யார் இதை தீர்மானிக்கிறது? யாக்கோபு எழுந்து நின்று பேசுறார். கடைசியா நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா? அவர் எழுந்து நின்று பேசு, நான் தீர்மானிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. அங்க எல்லாருமே இருக்கிறாங்க, பேதுரு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு இப்படி சொல்றாரு, நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்றார். அது என்ன நல்ல விஷயம், மிக சரியான விஷயம். அந்த வாக்குவாதத்துக்கு இதுதான் தீர்வுன்றது நல்லா தெரியுது. அதை அவர் சொல்லிடுறார், இந்த தீர்மானத்தை நான் சொல்றேன் அப்படின்றார். இப்போ அவங்க அதை கேட்டுட்ட பிறகு எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள்? நான் தீர்மானிக்கிறேன் என்றேன். மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 21வது வசனம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில இயேசு முடிச்சிட்டார். ஆனால் அந்த ஜபாலயங்கள் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் மோசையினுடைய ஆகமங்களை, நியாயப்பிரமாணத்தை வாசித்தே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேற புதிய ஏற்பாடு இன்னும் எழுதி கையில வரல, ஒரு புக்கா வரல. அதனால அவங்க கையில எது இருக்கு, எதை தான் வாசிப்பாங்க? அந்த பழைய ஏற்பாட்டு பிரதிகளை மட்டும்தான் அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. அழகா யூதர்களுக்கான ஒரு பாயிண்டையும் சொல்லிட்டாரு, புறஜாதியாருக்கான பாயிண்டையும் சொல்லிட்டாரு. புறஜாதியாருக்கு என்ன சொன்னாரு? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட அசுத்தமானதை
வேசித்தனத்துக்கு விலக வேண்டும். அடுத்தது நெருங்குண்டு செத்தது, அதாவது இவர்களாக பலியிடும்படியாக ஒன்றை செய்யாமல் அடிபட்டு விழுதுன்னு வச்சுக்கோமே. இப்போ சில நேரத்துல சொல்லுவாங்க கிராமங்கள்ல எல்லாம், ஏதோ ஒரு வண்டி போகும்போது இப்படி ஆடு அடிபட்டுடும், அப்படியே செத்துரும். செத்த உடனேயே என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போயிட்டு சமைச்சிடலாம். ஏன்னா வெட்டினாலும் அது செத்தாலும் ஒண்ணுதான், கொஞ்ச நேரம் தானே ஆகுது. உடனே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவ்வளவு விலையா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சமைக்கிறது உண்டு, சாப்பிடுறது உண்டு. அப்போ அந்த விஷயத்துல சொல்றாங்க அது வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொன்னது? இதுல என்ன இருக்க போகிறது? அதை வீணாக்குறதுக்கு பதிலாக உடனே அதை சாப்பிடலாமா இல்லையா அப்படின்லாம் நினைக்கலாம். இதுல சிக்கல் என்னன்னா, இவர்கள் கலந்து சபையாக இருக்க வேண்டிய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அது யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ள வந்தவர்களும் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள்ள வந்தவர்களும் கலந்த ஒரு சபை அது. இனிமேல் இப்படிதான் இருக்க போகிறது. அதனால யூதர்களுக்கு அது ரொம்ப இடர்லா இருக்கு. சரி, இப்ப நெருங்குண்டு செத்ததுக்கும் ரத்தத்துக்கும் விலகணும் அப்படின்றத புறஜாதியாருக்கு தனியா சொன்னாங்களா? ஏற்கனவே சட்டம் இருக்கா? ஏற்கனவே இந்த சட்டம் யாருக்கு இருக்கு? யூதர்களுக்கும் இருக்கு. நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்துக்கும் விலகணும். அதாவது யூதர்களுக்கு இதுதான் சட்டம் வச்சிருக்கிற. ஒரு ஆரோக்கியம், அடுத்தது அசுத்தத்துக்கு வேண்டாம், பரிசுத்தமா இருக்கணும், நீங்கள் உண்ணும் விஷயத்துல கூட அதுல சுத்தம் இருக்கணும் அப்படின்றத தேவன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, எல்லா சட்டமும் சொல்லிட்டேன். இப்ப புறஜாதியாருக்கு வந்த உடனே இந்த 4 முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்லுங்க, மற்றபடி வேண்டாம். மற்றபடி அவங்களை கலங்க பண்ணாதீங்க, விடுங்க அவங்கள. ஏன்னா அவங்களுக்குன்னு புதிய ஏற்பாட்டின் சட்டங்கள் இன்னும் எழுதி கொடுக்கப்படவே இல்லை, யார் கையிலுமே இல்லை. அப்ப சொல்றாரு பாருங்க, யூதர்கள் பாருங்களேன், பழைய ஆகமங்கள் தானே இன்னும் வாட்சின்னு இருக்கிறாங்க, அவன் மைண்ட்ல அதானே இருக்க போகிறது, அதனால அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு அதை வாசிக்கிறதுனால இவங்க செய்யறதன் மேல ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வரலாம். ரத்தத்தை சாப்பிடுறாங்களே, அடிபட்டு விழுந்ததை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்களே, அதனால ஒரு இடைவெளி வர வேண்டாம். அதனால புரதயாருக்கு இதை மட்டும். சரி, இதை மட்டும் சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. முதல்ல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட அசுத்தமானது சாப்பிடுற விஷயம், நெருங்குண்டு செத்தது ரத்தம் சாப்பிடுற விஷயம். என்னன்னா, இந்த யூதர்களும் புறஜாதியாரும் சபையாக கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அவர்களுடைய ஐக்கியத்தின் முக்கியமான விஷயம் எதுன்னா, அவர்கள் விருந்துண்பது, அவங்க சாப்பிடுறது தான். அந்த சாப்பிடுற விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஐக்கியத்துக்காக, அவர்கள் அன்புல சகோதர சிநேகத்துல வளருவதற்காக ஒரு விருந்து என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால 2 பாயிண்ட் அதுல வச்சுட்டாரு. வேசித்தனம் என்பது புறஜாதியார் நடுவில் அதிகமாக அக்காலத்தில் இருந்ததுனால அது ரொம்ப குறிப்பா சொல்லிட்டார். இத சொல்லி முடிச்சுட்டு அந்த தீர்மானத்தை ஒரு நிருபமாக எழுதுறாங்க. எழுதிட்டு அதை கொடுத்து அனுப்பணும்ன்றாங்க. 2 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. எப்படி இவங்க எழுதினாங்கன்றதை இப்ப வாசிக்கலாம். 23 இருந்து மறுபடியும் கவனிப்போம். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த நிருபமாவது, அப்போஸ்தலரும் முப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் கிலிக்கியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எருசலேமிலிருந்து கடிதம் போது அதுல என்ன சொல்றாங்க? புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. இப்போ கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம். இங்க நிருபம் எழுதுறாங்க. அதுல இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனை அது யாரால் ஆனது, பிரச்சனை என்னன்றது எழுதுறாங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? இந்த வசனத்துல பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம்னா என்ன சொல்லலாம்? உங்களுக்கு தோணுதா? யார் பேரும் இல்லை இதுல, இல்ல யாரோட பேரும் இல்ல, பொதுவா தானே சொல்றாங்க இல்லையா? அதுல எவ்வளவு கண்ணியமா இருக்காங்கல்ல. பேர் சொல்லலாம், அவன் வந்தானா, இவன் குழப்பனானா, அவன் தான் அதிகமா பேசினானா, அவன் தானே இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பேர்களை சொல்லவே இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப பாருங்களேன், இன்னொரு இடம் காமிக்கிறேன். தீத்து முதல் அதிகாரம் 10-11 பாருங்க. தீத்து முதல் அதிகாரம் 10-11. விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள்
விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவங்கள பத்தி இவ்வளவு ஷார்ப்பா சொல்றதுக்கான விஷயம் இருக்கு. ஆனா இந்த நிருபத்தை எழுதி அந்தியோகாவுக்கு அனுப்பும் பொழுது நிச்சயமா எருசலேமிலிருந்து சில யூதர்கள் வந்தாங்கன்னு சொன்னா இன்னார் இன்னார் என்று தெரியும். இவங்க வந்தாங்க, இவங்க இந்த மாதிரி பேசினாங்க, சபையை கலக்கி விட்டுட்டாங்க, ஒரே குழப்பமா இருக்கு, நிம்மதியே இல்ல சபையில இப்ப அப்படின்றதெல்லாம் நிச்சயமா தகவல் வந்திருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு கடிதமாக எழுதும் பொழுது அதுல பெயரை குறிப்பிடாம என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க, விருத்த சேதனம் அடைய வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆத்துமாவை புரட்டினார்கள் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது. இவர்கள் கடிதத்துல போய் அவங்க அந்த படிக்கிற பட்சத்துல அதுல தனிநபர்களை குறிப்பிடாமல் பொதுவாக அதை சொல்லி இருக்கிறாங்க. இது ஒண்ணு கவனிக்கலாம். அடுத்து 25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாக இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட இவங்களை பத்தி சொன்ன ஒரு விஷயம் ஏற்கனவே விசேஷித்த சகோதரர்களாகிய யூதாவும் சீலாவும் அப்படின்றத பார்த்துட்டோம். அங்க இப்ப இங்க அந்த கடிதத்தில் எழுதுறாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு. கிறிஸ்துக்குள்ளே நாம் இருக்கிறோமே, நம்மை சுற்றிலும் இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து நம்மை பாராட்டும் விதமாக ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து, தேவன் மீது இருக்கிற வைராக்கியத்தை பார்த்து, அல்லது நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் பாராட்டும்படியாக ஏதாவதும் இருக்கிறதா? நம்மை பற்றிய விமர்சனங்கள் சுற்றிலும் எல்லாராலும் பேசப்படும். ஆனா அதுக்கு நடுவுல நம்மை பற்றிய நல்லதையும் பேசும்படியாக நாம் தான் கவனமா இருக்கணும். அது நம்முடைய சாட்சியை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஜாக்கிரதை நமக்கு தேவை. நம்ம என்ன செய்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துறோம் இல்லையா? அதை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கா இல்லையா? அது என்ன? வார்த்தை, நம்முடைய செய்கை, முக்கியமான 2 விஷயங்கள். அப்போ நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இது 2 தான் நம்மை பற்றி மனிதர்கள் தங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சாட்சியாக வைத்துக் கொள்வார்கள். இப்ப இவங்களை பத்தி சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். ஏன்? கல்லால அடிச்சு சாக போக, சிறைச்சாலைக்குள் இருந்து சுவிசேஷத்தை நிமித்தம் அடி வாங்கி, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடுகிறது தெரிகிறதா? அது எப்ப தெரியும்? நமக்கு ஒரு துன்பம் வரும்போது, நமக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது, அப்ப நம்ம என்ன பேசுறோம், அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் க்ளோஸா பார்ப்பாங்க. நாம் வெறுமனே அப்படி வந்து போகிறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக நாம நல்ல சாட்சி பெறும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும் பொறுப்பு நமக்கு இருக்கு. 26 எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். கடிதமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது அவர்கள் வாய்மொழியாகவும் உங்களுக்கு சொல்லுவார்கள். எவையெனில் மறுபடியும் அந்த கடிதத்தில் எழுதிடுறாங்களா, அதை சொல்றாங்க. இவ்வளவுதான். பாருங்களேன், அன்னைக்கு நிருபங்கள் கிடையாது, புதிய ஏற்பாடு புத்தகமா கையில கிடையாது. இவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை என்ன காதுல கேட்டாங்களோ அடிப்படையில கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவது, ஞானஸ்தானம் பெறுவது கேட்டாங்க. தொழுகை செய்வது இப்படிதான்றத பார்த்தாங்க, அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவுதான். அன்னைக்கு கிறிஸ்தவத்தோட மொத்தமே இவ்வளவுதான். போதனைகள் அப்போஸ்தலர்கள் வந்தா, தீர்க்க தரிசன வரம் பெற்றா அவங்க பேசுவாங்க, அவங்க காதுல கேட்பாங்க, அதுல நடக்கணும், இவ்வளவுதான். அப்போ அந்த புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள் வந்தவர்களுக்கு முக்கியமா இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க.
ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கும் விக்கிரகாராதிலிருந்து நாம் கிறிஸ்துக்குள்ள வருகிறோம், வந்தவர்களாக இருப்போம், இன்னும் அநேகரை நாம் அழைச்சிட்டு வருவோம். அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு கலங்க பண்ணும்படியாக அவர்களை ஒன்றும் செய்யாம, அவர்கள் நிதானமாக கிறிஸ்துக்குள்ளே வளருவதற்கு அன்பினாலே மிகவும் கவனமாக அவர்களை வளர்ப்பதற்கும் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளே உறுதிப்படுவதற்கும் நாம நடந்துக்கணும். அந்த நிருபத்தை அனுப்பிட்டு இந்த 4 விஷயத்தை சொல்றதுக்கு அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க. எவ்வளவு மேட்டரை டெலிகேட்டா ஹேண்டில் பண்றாங்க, அவங்க எவ்வளவு பக்குவமாக ஹேண்டில் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? நம்மளை பத்தி ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை எல்லாம் கடிதமாக நாம பெறுவதாக இருந்தால் அது எவ்வளவு வேதனையா இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப கலக்கமா இருக்கும். ஏன்னா நபர் இல்ல, வெறும் பேப்பர் கையில இருக்குது, எழுத்து இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் இந்த மொட்டை கடிதாசின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி அரசாங்கத்துக்கோ அரசாங்க வேலையில் இருக்கிற யாரை பத்தியோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரிலாம் எழுதி போற பழக்கம் அந்த காலத்துல உண்டு. அது ஒருவரை அப்படியே கலங்க செய்துவிடும். அந்தியோகாவில் ஏற்பட்ட பிரச்சனை, அதை பற்றி எருசலேம்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, இதை அவங்க கேள்விப்படுவாங்க, அந்த லெட்டர் எடுத்து படிப்பாங்க. படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கணும், அவங்க கலங்கிடக்கூடாது. பிரச்சனைக்கான தீர்வு சொல்லப்பட வேண்டும், அந்த தீர்வு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இவ்வளவையும் வச்சுதான் இந்த கடிதத்தை அவர்கள் கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்புறதும் கூட ஒரு போஸ்ட்மேன் வேலை தானே, கொடுத்துட்டு நீ அப்படியே வேற பக்கமா போயிடுப்பா, அப்படி இல்லை. மிக விசேஷமான சகோதரர்கள், அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அவங்க ஒருவேளை கேள்வி கேட்பாங்க, நீங்க அங்க இருந்தீங்களா, எல்லாம் பேசும்போது நீங்க இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நாங்க இருந்தோங்க. அந்த எழுத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் விவரம் அதையும் இவங்க சொல்லணும். சொல்லுவதற்கு இவங்க ரொம்ப தகுதியானவங்க. இவங்க எக்ஸ்ட்ராவா சொல்லியோ இவங்க அபிப்பிராயத்தை சொல்லியோ குழப்ப மாட்டாங்க. நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய அபிப்பிராயங்களை சொல்லி அநேகருடைய இருதயத்தை கலக்கி விடுகிறோம். அது நம்ம அபிப்பிராயம் தான். ஒருவேளை நம்ம நோக்கம் கூட நல்லா இருக்கலாம். இதுல நமக்கு கவனம் தேவை. இந்த ஒரு சின்ன கடிதத்துக்குள்ள ஒரு தவறு சுட்டி காட்டப்படுகிறது, அங்கிருந்த ஒரு கலகம் சுட்டி காட்டப்படுகிறது. அதை செய்யும் நபர்களை சொல்லாமல் அந்த விஷயத்தை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை நாம இங்க பார்க்கிறோம். இப்ப நம்ம கூட ஒரு கடிதம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், நேரா சந்திக்க வாய்ப்பு இருந்தால் நபரை நேரா சந்திச்சு பேசிடணும். ஒரு நபரை நேராவே போய் பார்த்துடலாம், அந்த பிரச்சனையை பேசிடலாம். ஆனா நேரா போய் பார்க்கறது பெட்டர். அதை கடிதமாக எழுதுவதை விட நேராகவே அமர்ந்து பேசுவது, ஒருவர் கண் பார்த்து பேசுவது, நம் உணர்வுகளை அவர்கள் மீது இருக்கிற பரிவை, அவர்கள் மீது இருக்கிற அக்கறையை காட்டி பேசுவது தகுதியா இருக்கும். இன்றைக்கு நமக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகளை கூட கேள்விகளை கூட நாம் பேசி அதை சரி செய்து கொள்வது நல்லது. ஏற்கனவே ஒரு வாக்குவாதமா தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை சரியாக முடிப்பதற்கான தைரியம் நமக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் இன்னும் கலகம் உண்டாக்க மாட்டேன், அவர்கள் இருதயத்தை கலங்க பண்ண மாட்டேன், சமாதானத்துக்கு எதுவோ அதை மட்டும் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம வந்தோம். இவர்கள் அந்த விஷயத்தை சொல்லிட்டு 29ஆம் வசனம், அவசியமான இவைகளை அல்லாமல் அப்படியானால் ஒரு விஷயத்தை நாம் ஒரு இடத்துல பேசும் பொழுது எதை பேசணும்? அவசியமானதை பேசணும். அந்த நபருக்கு அது அவசியமானால் அதை நாம் பேசலாம். இது ஜெனரல் ரூல். நாம் அப்படித்தான் பேசுவோமா? அவசியமானதை பேசுங்கள். நாம் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு அது அவசியமா? அதை பத்தி நிறைய வசனம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசுங்க, விசுவாசத்துக்கு ஏதுவா பேசுங்க, அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்க நீங்கள் பேசுங்க, அது அவசியமானதை பேசுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாம குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த ஞாபகம், இந்த ஜாக்கிரதை, இந்த அறிவு இல்லாமலா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 1 கொரிந்தியர் 13 வசனம் சொல்லுகிறது, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தை போல நடந்து கொண்டேன். ஆனால் நான் வளரும் பொழுது, நான் முதிர்ச்சி அடையும் பொழுது குழந்தைக்கேற்றவைகளை களைந்து விட்டேன். அப்ப காலத்தை பார்த்தால் ஒரு போதகராக இருக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு ஆண்டுகள் கிறிஸ்துக்குள்
நாம் ஒருவரோடு பேசுவோமானால் அது அவர்களுக்கு அவசியமானதாக, அவர்களுக்கு பாரத்தை ஏற்றுவதாக இருக்கக்கூடாது. சொல்றாங்க, அவசியமான பாரமான ஒன்றையும் அவர்கள் மேல் ஏற்றாமல். இந்த அறிவு நமக்கு, தெளிவு நமக்கு தேவை. காரணம், உறவுகள் ரொம்ப முக்கியம். அந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த நிறுவனம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இதுல நமக்கு ஒரு விஷயத்தை ஆவியானவர் குறிப்பிட்டுறாரு. என்ன அர்த்தம்னா, எருசலேமிலே கூடி பேசினார்கள், யாக்கோபு தீர்மானம் பண்ணி பேசினார், அதை நிருபமா எழுதிங்க அனுப்புறாங்க. அவங்க ஏதோ 4 பேர் முடிவு பண்ணி பேசி அனுப்பினதாக அல்ல. இந்த முடிவு யாருடையதுங்களா? பரிசுத்த ஆவியுடையது. பரிசுத்த ஆவியானவரால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆலோசனையை தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இதை காத்துக்கொள்வது, இவைகளை விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஒரு பர்ஃபெக்ட் லெட்டர். வாழ்த்து கடைசியா முடிக்கும் பொழுது சுகமாயிருப்பீர்களாக அப்படின்னு முடிக்கிறாங்க. நடுவில் சொன்ன விஷயம் ரொம்ப தெளிவா, இது மட்டும் போதும், இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். பெயர் குறிப்பிடப்படாமல் அந்த கலகத்துக்கு காரணமானவர்களை விட்டுட்டாங்க. இதுல இந்த சமாதானத்துக்கு ஏதுவாக முயற்சி செய்பவர்களோட பெயர்களை விசேஷமாக சொல்லி குறிப்பிட்டாங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். சரி, இந்த நிருபம் அப்படி முடிஞ்சது. 39 வசனம் 30. அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். வாசித்தார்களாம். நான் இவ்வளவு தூரம் இந்த கடிதத்தை பத்தி இவ்வளவு சொன்னனே, இதை சும்மா வாசிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்ல? நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் என்ன? அது என்ன எஃபெக்ட் உண்டாக்கி இருக்குன்னு பாருங்களேன். என்னாச்சா? அவர்களுக்கு என்ன உண்டானது? ஆறுதல், சந்தோஷம் உண்டானது. அப்படியானால் நான் பேசும் விஷயம், நான் பகிரும் விஷயம், நான் எழுதும் ஒரு கடிதம் ஒருவருக்கு என்ன ஏற்படுத்த வேண்டும்? ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நான் சொல்ல போறேன்னு இருக்கட்டுமே, அதை கூட நான் எப்படி எழுதணும்? அது அவளுக்கு ஆறுதலா இருக்கணும், அது அவளுக்கு சந்தோஷம் உண்டாகணும். அந்த அளவுக்கு நாம கவனமா எழுதணும். அப்படி எழுத முடியலையா, அப்படி பேச முடியலையா, பேசாமல் இருப்பது நல்லது, பெஸ்ட். ஏன்னா தேவன் வேறு வேலையில் ஆகலும் அந்த விஷயத்தை சரி செய்து விடுவார். நாம பேசணும், நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காகவே நம்ம பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்னா, அவசியம் இல்லாததை செஞ்சிருவோம், பொருத்தம் இல்லாததை பேசிடுவோம். அது இன்னும் அந்த பிரச்சனையை அதிகரிக்க செய்து விடலாம். சரி, இப்போ அவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைச்சது, ஆறுதல் கிடைச்சது. 32 முதல். யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளா இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலருக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். அப்போ இந்த போன 2 பேரு விசேஷமானவங்க சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன? அவர்கள் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாக இருந்தார்களாம். அதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? கடிதத்தையும் கொடுப்பாங்க, அவங்க கேட்டா பதிலும் சொல்லுவாங்க, மேற்கொண்டு அவங்களுக்கு இன்னும் புத்திமதிகளை ஆவியானவர் இவர்கள் மூலமாக என்ன பேசணுமோ அதையும் அவங்க பேசிடுவாங்க. ஒரு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர பயன்படும் ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் ரொம்ப விசேஷமானவராக இருக்கணும். அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கான தகுதியுடையவராக இருக்கணும். அந்த கண்ணியமாக ஒரு விஷயத்தை பேசவும், ஒரு நபரை அவங்க இருதயத்தை கலைக்காம, கலங்கடிக்க செய்யாம பேசக்கூடிய ஆளா இருக்கணும். அது யாரா இருப்பாங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே அப்படிதான் நாம வளர்ந்திருக்கணும். அப்படிதான் வளர்ந்திருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தான் கட்டளை, நம்ம எல்லாருக்கும் தான் தேவனுடைய கட்டளை இருக்கிறது. ஆனாலும் கூட சிலர் மட்டும் இதுல விசேஷமானவர்களாக இருப்பாங்க. நாம முடிவு பண்ணலாம், நாம ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை, ஒரு முரண்பாடு, இதை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் நான் அவசியமானது ஆறுதலாக, சந்தோஷப்படும்படியாக, தீர்வு உண்டாகும்படியாக நான் பேசுவேன். தேவனே எனக்கு அதுக்கு ஞானம் கொடுங்க எனக்கு. ஏன்னா நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் தானே.
அப்போ அதை உணரணும், நம்ம ஃபீல் பண்ணணும். ஓஹோ, நமக்கு இன்னும் ஞானம் தேவைப்படுது, நமக்கு இன்னும் பக்குவம் தேவைப்படுது. மொழி தெரியுன்றதுனால பேசுற ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது, தகவல் தெரியுன்றதுனால பேசுற ஆளா மட்டும் இருக்கக்கூடாது. நான் பேசும் ஒரு விஷயம் எதிரில் இருக்கிற ஒரு மனிதனோட இறுதித்துக்குள்ள போய்விடுமானால் அது என்ன ஆகும் என்பதையும் யோசிக்கும் விவேகம் எனக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் பேசுவதற்கு என்ன பொறுமையா இருங்க, பேசுவதற்கு பொறுமையா இருங்க, கேளுங்க, பெஸ்ட் கேளுங்க, பேசுவதை கேளுங்க. நாம பேசுறதை விட பேசுறத காதுல வேணா கேட்டுக்கலாம், இது ரொம்ப பெஸ்ட். நம்ம பேசல இல்ல. அப்போ இந்த ஒரு சின்ன நிருபமானது முதல் நூற்றாண்டிலே முதல் நிருபமாக ஆவியானவரால் ஏவப்பட்ட ஒன்றாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 33, சில காலம் அங்கே இருந்த பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 34, 35. அவரும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் இப்படி முடியுது. நாம பார்த்த சில விஷயங்கள்ல முக்கியமாக உணர்வு பூர்வமாக இந்த கடிதம் தொடங்கியதையும் உணர்வு பூர்வமாக முடிந்ததையும் நாம் பார்க்கிறோம். எப்படி தொடங்கியது? சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி நிருபம் எழுதுகிறோம் அப்படின்னு தொடங்கினாங்க. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக என்று முடிச்சாங்க. இது எப்படின்னா, ஒருத்தர் மனசுக்கு அவங்க உணர்வுகளை மதிச்சு சொல்ற வார்த்தைகள். நிருபங்களை நீங்க பொதுவா மற்ற நிருபம்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வாழ்த்துதல் இருக்கும், பிறகு கடைசியா ஒரு ஆசீர்வாதம், பெனடிக்ஷன், அதோட முடியும் எல்லா நிருபங்களுமே. இந்த கடிதம் என்பது கூட அப்படிதான் இருக்கும். நாம் ஒருவருக்கு எழுதும் கடிதம் ரொம்ப முக்கியமானது. இப்ப கடிதம் எழுதுற பழக்கமே இல்லாததுனால ஒரு 3 நாளைக்கு முன்னால இந்திய தபால் துறையானது கடிதம் எழுதும் போட்டி வச்சாங்க. ஒரு பேப்பர்ல கையில பேனா எடுத்து ஒரு கடிதமாக எழுதுவது அப்படின்றது அப்படியே அருகி, அதாவது குறைஞ்சு போன ஒரு சமுதாயமா தலைமுறையா நம்ம மாறிட்டோம். இப்ப நிலைமை என்னன்னா, அது ரொம்ப விசேஷமான ஒரு போட்டியா வச்சு அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க இந்திய தபால் துறையான. நாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதாவிட்டாலும் பரவாயில்ல, நாம் பேசுகிற விஷயத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்று பேசுகிற விஷயத்துல உணர்வு பூர்வமாக அதை கையாள வேண்டும். உண்மையுள்ள வார்த்தைகளால் பேச வேண்டும். எதில் இருக்கிற அந்த நபருக்கு அங்க குற்றம் இருக்கிறது, ஆனா அது களையப்பட வேண்டும். அது அவர்கள் இருதயத்துக்குள்ளே என்னவா வந்து முடியணுமா? ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் வந்து சேரணும். இவ்வளவுதான். இந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா வரும். அப்படியே ஒரு மேஜிக்கா வருமானா? வராது. அதுக்கான பொறுமையும் நிதானமும் பக்குவமும் நமக்கும் தேவை. தேவனுடைய கிருபையால் அது நடக்கும். நம்ம தொடர்ந்து அந்த முயற்சியை நாம செய்யணும். இப்போ 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16, 14. அப்படியானால் நாம் எதை செய்வதானாலும் அதை அன்போடு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஜெனரல் ரூல் நமக்கு இருக்கிறது. அன்போடு செய்யப்பட கடவது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கலையாதே கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். 4:15. 4ஆம் அதிகாரம் எபேசியர் 31ல இருந்து கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். இந்த நிருபம் எருசலேமில் இருந்து அந்தியோகிய பட்டணத்தின் சபைக்கு போய் சேர்ந்தது. கொண்டு போனவர்கள் 2 பேர். அவர்கள் கொடுத்தார்கள், பேசினார்கள். இன்னும் சில நாள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள்.
தங்கள் ஜீவனை கர்த்தருக்கென்று கொடுக்கும் அளவுக்கு அங்கே 2 ஊழியக்காரர்கள் பவுலும் பர்னபாவும் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு பேசினார்கள். ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். அந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டாங்க. நம்ம அதை விட ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். என்னன்னா, நம்ம கையில முழு நிறைவான கர்த்தருடைய வசனம் நம்ம கையில இப்ப இருக்கு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக அந்த முழு நிறைவான கம்ப்ளீட் கர்த்தருடைய வெளிப்பாடு நம்ம கையில புத்தகமா இருக்கு. நாம் அதை வாசிக்கணும். இதை வாசித்தாதான் நாம் எந்த விஷயத்திலையும் தேர்ச்சி பெறவே முடியும். ஏன்னா வசனத்தோட ரிசல்ட் அதுதான். இந்த நிருபம் போய் சேர்ந்த உடனே ஆறுதல் சந்தோஷம் உண்டானதுன்னு பட்சமா இல்லையா? இந்த வசனங்களை வாசிச்சா என்ன வரும்? 2 தீமோத்தேயு 3:16-17 இருக்கிறது. எல்லாரும் தேறினவர்களாகும்படியாக, எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுடையவர்களாகும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் புத்திமதிக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் ஏற்றது. நம் வாழ்க்கையில நம்முடைய சபை, குடும்பம், சமுதாயம், மனிதர்கள் நடுவில் எவ்விதமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு வேத வாக்கியங்களை வாசிப்பதுதான். அதனால் அறிவையும் புத்தியும் பெறுவதுதான். வேற எந்த டியூஷனும் கிடையாது, வேற எந்த மந்திரமும் கிடையாது உலகத்துல. வேற எந்த ட்ரைனிங்கும் ஸ்பெஷலா கிடையவே கிடையாது. இந்த வேத வாக்கியங்கள் தான். இவைகள் போதுமானது அப்படின்னு தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதிகமா வேத வசனங்களை படிங்க தயவு செய்து. நாம் அப்படி வேத வசனங்களை படிக்க முடியாத ஒரு தலைமுறையாக இப்பொழுது மாறி இருக்கிறோம். இப்ப வேத வகுப்புக்கு வர்ற நாமாகிலும் நம்முடைய வீடுகளிலே அதிகமாக வேத வசனங்களை படிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதை ஒரு தீர்மானமாக நம்ம வச்சுக்கணும். 70% மக்கள் இன்னும் சபையில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. ஆனா நம்ம ஒரு 30%, அதுக்கும் குறைவாக தான் நம்ம வர்றோம், வேத வகுப்புக்கே வர்றோம். இப்ப நம்ம கிட்ட என்ன வித்தியாசம், என்ன விசேஷம் இருக்கணும்? நம் வீட்டில் மற்றவர்கள் நம்ம பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க, அதை வாசிக்கிறவங்க. இது ஒண்ணு தெரிஞ்சா போதும். அது உள்ள போக 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 நாம் தேறினவர்களாக மாறலாம். இந்த ஒரு பழக்கத்தை விட்டுட்டு வெறுமனே நாம தீர்மானம் பண்ணிட்டு நான் இப்படி நடப்பேன், நான் அப்படி நடப்பேன் அப்படின்னு வெறுமனே தீர்மானிக்கிறது பிரயோஜனப்படாது. இதுக்கான முயற்சி, இதுக்கான பயிற்சி நமக்கு தேவை. கிறிஸ்துக்குள்ளே சமீபத்தில் கீழ்ப்படிந்தாலும் சரி, அநேக வருஷங்கள் ஆனாலும் சரி, இன்றைக்கு வேதத்தை போதுமான அளவு வாசிக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தான் தெரியும். வாசிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் அன்போடே செய்யப்பட கடவுது என்று நாங்கள் வாசித்தோம். தயவாயும் மன ஒழுக்கமாயும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். இதோ முரண்பாடுகளுக்கு நடுவில் அவசியமானதை பேசுங்கள், பாரத்தை ஏற்றிவிடாதிருங்கள், ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகும்படியாக உங்கள் வார்த்தைகள் இருக்கட்டும் என்று அந்த சின்ன கடிதத்தின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. இதோ நீர் எங்களுக்கு போதித்த இந்த புத்திமதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளே இதை கேட்டமுடைய மக்கள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கு பிரியமான மாற்றம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படும்படி எங்களை நடத்தும். தீமையின்றி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானத்தால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கேட்டு பெறுகிறோம் பிதாவே. God bless you.